ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பால் ஆடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்காக வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காக வந்து ஒரு 7.2 ஆம்ப் நம்ம பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஸ்டமர்கிட்ட ஆர்டர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு 7.2 ஆம்ப் இது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் காசு கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பு கஷ்டம் சொல்கிறப்ப வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து பேனில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் அகலிக் கிளாஸ் பேனல் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி லைட்டிங் கேட்டிருந்தாங்க, வியூ மீட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கஷ்டம் வந்து என்னோட சொல்கிறப்ப வந்து சப்வூஃபர் 2 10 இன்ச் போடுன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர்லாம் வந்து 4 இன்ச்சு 6 இன்ச் போடுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆம் பண்ணி டிசைன் பண்ணிக்கணும். இந்த கஸ்டமர் ஆர்டர் சொல்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ள 2 ஃபேன் கேட்டிருந்தாங்க. ஸோ பண்ணிக்கணும். கஸ்டமர் வந்து 2 ஃபேன் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுடைய நேம் போட்டு கேட்டிருந்தாங்க. சப்போட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆம்புடைய ஃப்ரண்ட் லுக் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட்டு ஷைனிங் பிளாக் ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும் நம்ம. ஸோ இதில் இந்த ஆம்ப் பொறுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்வூஃபர் தாராளமாக நீங்கள் 10 இன்ச் யூஸ் பண்ணிக்கானீங்க. 10 இன்ச் பார்த்தா நீங்கள் வந்து ஒரு டபுள் மாண்ட் போட்டுக்கானீங்க, இல்லை சிங்கிள் மாண்ட் யூஸ் பண்ணிக்கானீங்க, இல்லை 12 இன்ச் சிங்கிள் மாண்ட் யூஸ் பண்ணிக்கானீங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். என்னை பற்றி கேட்டால் 10 இன்ச்சு பர்ஃபெக்ட் மேட்ச் இது. 12 இன்ச் கொடுத்தா கூட ஓவர்லோடுன்னு சொல்லுவேன். 10 இன்ச் பர்ஃபெக்ட் மேட்ச் உங்களுக்கு. ஆனால் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கர் நீங்கள் வந்து ஒரு 40 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கானீங்க, பக்கா மேட்சாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஆம்பில் வந்து நீங்கள் போடுற 7 ஸ்பீக்கருமே வந்து எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 7.2 நான் பேச சொல்லுவேன். இது எப்படி இருக்கான்னா ஒரு 5.1 ட்ராக்லாம் இருக்கா உங்களுக்கு. ப்ளஸ் கூட எக்ஸ்ட்ரா வந்து 2 சேனல் வந்து நான் 3D போட்டுப்பேன். ஸோ நம்ம மார்க்கெட்டில் 63 ஒரு போர்டு கிடைக்குது, அதாவது போட்டுப்பேன். ஸோ 2 சேனல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3D உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஆம்ப்லேயே ஃப்ரெண்டை பார்த்தா ஃபஸ்ட் நம்மளுடைய சப்ளோ கண்ட்ரோல் தடவை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் சைட் ஸ்விட்ச் தடவை போட்டிருக்கோம். இப்படி தான் இந்த ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் USB ஆக்ஸு எஃப்எம் ஒர்க் உங்களுக்கு. இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து ஆக்ஸ் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. பட் நீங்கள் இந்த யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறப்ப வந்து அவங்க எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதாவது எஃப்எம், USB ஆக்ஸு இப்படி தான் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்முடைய லெஃப்ட் ரைட்டோட பேஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, அப்புறம் சென்டர் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம நாம்பில் வந்து ஒரு மாஸ்க் கொண்டு வந்து போட்டிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் தடவை ஒரு USB சாக்கெட் இந்த போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆன் சுவிட்ச் இந்த போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம ஆம்புடைய ஃப்ரெண்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆம்புடைய இன்டீரியர் பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், ஆம்புடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்முடைய சப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்புக்காக வந்து டொஷிபா 512 அந்த கம்பெனியில் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் சப்பு தெரிஞ்சு பக்கா மேட்சாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு சப்புக்காக வந்து நான் வந்து IRF 250 போட்டிருக்கேன் இந்த போர்டில். ஸோ நீ 2 சப்புக்காக வந்து நான் வந்து மாஸ்பெட் போட்டிருக்கேன், அப்புறம் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 7-6P போட்டிருக்கேன். ஸோ இந்த போர்டில் எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் ஆல்ட்ரிபிளாக போட்டிருக்கு. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரிமைனிங் 5 சேனலுக்காக, அதாவது நம்மளுடைய சரௌண்ட் லெஃப்ட் ரைட், சென்ட்ரு, சரௌண்ட் பேக் ரைட், சரௌண்ட் பேக் ரைட், அதாவது நான் வந்து 2050 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கா குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பொருளாட்சி எடுத்தோம்னா நம்ம வந்து சக்தியாக பொருளாட்சி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து இந்த ஆம்பில் வந்து 2 சப் போடுறப்போ ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூ வரும் நமக்கு. அதுக்காக வந்து நான் வந்து இல்லை எக்ஸ்ட்ரா ஹீட்ஸிங் போடுறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு போர்டில் ஒரு ஹீட்ஸிங் வந்திருக்கும். நான் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட்ஸிங் பெருசாக போட்டிருப்பேன். மற்றவங்க தெரியும் அப்போ ஹீட்ஸிங் ஃபுல்லாக இங்கேருந்து நல்லா பெரிய ஹீட்ஸிங் போட்டிருப்பேன். ப்ளஸ் கூட பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன் நான். ஏன்னா 2 சப்புங்கிறப்ப நிறையா ஹீட் ஆகும். ஸோ 2 ஃபேன் போடுறப்போ வந்து கண்டிப்பாக ஹீட் இஷ்யூ நமக்கு ரெடியூஸ் பண்ணலாமா. ஸோ ஆம்பில் சீக்கிரம் ஃபால்ட்டு வராது. 2 ஃபேன் போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுடைய சக்தியோட பேஸில் போடாமல் போட்டிருக்கேன். இந்த போர்டில் நான் ட்ரிபிள் ஆல்ட்ரிபிளாக போட்டிருக்கேன். நம்ம ட்ரிபிள் சூப்பராக வரும் உங்களுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்புக்கு வந்து நம்ம பேஸ் வந்து சப்போட பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இதில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய RO3D ஆடியோ அப்படின்னு ஒரு போர்டு நமக்கு கிடைக்குது நமக்கு. ஸோ மார்டினேஷன் அவங்களோட போர்டு இது. ஸோ இந்த போர்டு நம்ம போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2 சேனல் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு ரொம்ப சூப்பராக வருது. நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா சரௌண்ட் கண்ட்ரோல், அந்த ஒரு கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பேக் சரௌண்ட் லெஃப்ட்டு பேக் சரௌண்ட் ரைட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கஷ்டம் கேட்டு தான் நானும் போட்டிருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட் நம்முடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 24/24 ஒரு 7 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 7 ஆம்ஸு பக்கா குவாலிட்டியாக இருக்கும். கூட வந்து 12 டேப்பிங் வந்துடும் உங்களுக்கு. 0 டேப்பிங் நம்பர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தா ஒரு பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர், HD ட்ரான்ஸ்ஃபார்மர், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கெப்பாசிட்டி பார்த்தா நான் வந்து கெல்ட்ரானில் போட்டிருக்கேன். ஸோ கெல்ட்ரானில் வந்து நான் வந்து 50 வோல்ட் கெப்பாசிட்டி 4 கெப்பாசிட்டி போட்டிருக்கேன். நம்ம வந்து சப் 2 சப் போடுறோம். அப்போ வந்து 4 கெப்பாசிட்டி போட்டால் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து வோல்ட்டு ட்ராப் வராது உங்களுக்கு. அதுக்காக நான் 4 போட்டிருக்கேன். ப்ளஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் டோர் பேல் வந்து
10 ஆம்ஸ் லைட் 4 டிரைவர் தான் போட்டிருக்கேன் நான். ஏன் நம்ம வந்து சப் போடுறப்போ ஆம்பி ரொம்ப இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 10 ஆம்ஸ் லைட் 4 டிரைவர் போட்டிருக்கேன் இதில். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பக் கவுண்டர் நான் வந்து நம்மளுடைய லைட்டுக்காக பக் கவுண்டரில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம ஆம்புடைய டோட்டல் இன்டீரியர் பாருங்கள். வயரிங் நீட்டாக பண்ணும்போது கஷ்டம் இருக்காது, ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆம்பில் எந்த ஆம்பில் ஹம்மிங் வராது, சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும், எந்த ஆம்பிலையும் ஒரு நாய்ஸ் வராது. ஸோ அப்போ தான் நம்ம ஆம்பிளையும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்பில் ஒரு டெமோ ப்ளே. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு சரௌண்டு சென்ட்ரு சப் மொத்தம் ப்ளே பண்ணி காட்டுறேன், கேட்டு பாருங்க நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேசிக்கான ஒரு ஆம்பில் கூட பேஸ் ரொம்ப சூப்பராக வரும் நம்ம ஆம்பில். ஸோ அப்போ வந்து இந்த ஆம்பில்